Hi everyone. In the video Social History of England Agrarian Revolution இதை வந்து Agriculture Revolution அப்படினு சொல்வாங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை Subscribe பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த பிரிட்டிஷ் அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷனை செகண்ட் அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் அப்படினு சொல்வாங்க. அதாவது பிரிட்டன்ல நிறைய அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் ஆன ஒரு மொமெண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த லேபர்ஸ் அந்த ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அந்த லேபரர்ஸ் இன்க்ரீஸ் ஆனதும் அப்புறம் அந்த ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆனதும் எப்போ அப்படின்னா மிட் 17th அப்புறம் லேட் 19th சென்ச்சுரிஸில் தான். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கான்செப்டை வச்சு அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டு வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இம்ப்ரூவ் ஆன ஒரு மொமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு 1770ஸ்லலாம் பார்த்திங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி வேர்ல்டுலே ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் ஆனது பிரிட்டனில் தான். ஸோ இது வந்து இந்த அக்ரிகல்ச்சர் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆனது வந்து ஃபுட் சப்ளை வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆச்சு. இது வந்து இங்கிலாந்து அப்புறம் வேல்ஸ் இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாமே ஒரு அவங்க பிளேஸ்லேயும் இம்ப்ரூவ் ஆனது மட்டும் இல்லை, அந்த ஃபுட் ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் ஆனது மட்டும் இல்லாமல் நிறைய கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அக்ரேரியன் ரெவல்யூஷன் ஆர் அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்ததே இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தாங்க. ஏன்னா அதில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் மூலியமாக சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே அக்ரிகல்ச்சர் டெவலப் ஆகிறதுக்கு சப்போர்ட்டிவாக நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறைய சப்போர்ட்டிவான அந்த சீடு உருவாகினதாக இருக்கட்டும், அப்புறம் அந்த கிராப் ரொட்டேஷனுங்கிற கான்செப்டை இதெல்லாமே அந்த ஃபார்மிங் மெத்தடாலஜியில் புது புது டெக்னாலஜிலாம் கொண்டு வந்தது. அப்புறம் டர்னிப்பு அப்புறம் க்ளோவ் அந்த ரிலேட்டடான பிளான்ஸ்லாம் உருவாக்குறதுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தது. அப்புறம் இதில் இன்னொரு எலமெண்ட் சொல்லணும் அப்படின்னா நார்ஃபோக் 4 கோர்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிகல்ச்சரில் ஒரு மெத்தட் இருக்குங்க. இதுதான் அந்த கிராப் ரொட்டேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரே மாதிரியான க்ராப்பை வந்து எல்லா வருஷமும் நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு 4 இயர் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட், அதை தான் நார்ஃபோக் 4 கோர்ஸ் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் இயரில் டிஃப்ரெண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நம்மளால் அக்ரிகல்ச்சரில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத உருவாக்க முடியும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து வீட்டு, ரெண்டாவது வந்து டர்னிப், அப்புறம் பார்லி, அதுக்கப்புறம் க்ளோவர் அப்படின்னு சொல்லி இந்த 4 டிஃப்ரெண்ட் கான்செப்டை மாற்றி நம்மளால் கொண்டு வர முடியும். ரொட்டேஷன் சைக்கிள் மாதிரி அந்த ஃபுட் க்ராப்பை கல்டிவேட் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து உருவானது அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷனில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அக்ரேரியன் ரெவல்யூஷனுங்கிற கான்செப்ட் வந்து பிரிட்டிஷர்ஸ் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி தானே, அந்த ரெவல்யூஷன் வந்து பிரிட்டனில் தான் உருவாச்சு அப்படின்னா பிரிட்டனில் மட்டும் இது வந்து ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மித்த கண்ட்ரீஸ் லைக் யூரோப்பில் இருக்கிற மித்த கண்ட்ரீஸான ஃப்ரான்ஸ், அப்புறம் ஜெர்மனி, அப்புறம் ரஷ்யா, அப்புறம் ஈஸ்ட் ஏசியா, அப்புறம் நார்த் அமெரிக்கா, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ் எல்லாமே 2 சென்ச்சுரிஸ்க்கு அப்படி கண்டினியூஸாக உருவாகுச்சு, அதாவது டெவலப் ஆச்சு, எக்ஸ்பேண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். த நியோலித்திக் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இதை தான் ஃபஸ்ட் அக்ரிகல்ச்சுரல் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நியோலித்திக் ரெவல்யூஷனை ஃபஸ்ட் ரெவல்யூஷன் அப்படின்னா அந்த ஹியூமன் கல்ச்சர் இதெல்லாமே வைடாக, அதாவது வேர்ல்டு முழுக்க ஸ்ப்ரெட்டான மொமெண்ட்டை நியோலித்திக் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. நியோலித்திக்கை வந்து நியூ ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்கியாலஜிக்கல் பீரியட் படி பார்த்திங்கன்னா யூரோப், ஏசியா, ஆஃப்ரிக்கா இந்த மாதிரி மித்த கண்ட்ரீஸ்லாம் ஸ்ப்ரெட்டான ஒரு மொமெண்ட்டை நியோலித்திக் பீரியட் அல்லது ஃபஸ்ட் அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 10,000 BCலேருந்து 2000 BC அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஃபாலோ பண்ணி இது வந்து ஒரு கல்காலம் அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அதை தான் நியோலித்திக் ரெவல்யூஷன் ஆர் ஃபஸ்ட் அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன். பட் பிரிட்டனில் உருவானது வந்து செகண்ட் அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன். இது வந்து நியோலித்திக் பீரியட் மாதிரி தான் நிறைய கண்ட்ரீஸ்க்கும் ஷார்ட் ஸ்பேனில் ஸ்ப்ரெட்டான ஒரு மொமெண்ட்டு. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுடைய ஒரு அவுட் ரீச் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். அதனுடைய நெக்ஸ்ட் ஒரு பரிணாம வளர்ச்சி அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. ஸோ அந்த அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷனில் மேஜர் டெவலப்மெண்ட்டாக நம்ம பார்க்க நினச்சது நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த நார்ஃபோக் 4 கோர்ஸ் கிராப் ரொட்டேஷன் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த சைனீஸ் உடைய ஒரு பேட்டர்னுங்க, அதாவது மோல்டு போர்டு அயன் ப்ளவ்விங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏர் உழுறது ரொம்ப ஸ்ட்ராங்காக உழுற அந்த ப்ளவ்விங் மெத்தடாலஜி வந்து கொண்டு வந்தது. இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு ஃபியூ ஹார்ஸை வச்சு இந்த ப்ளவ்விங் மெத்தட்னால் நிறைய அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸை வந்து அவங்களால உருவாக்க முடிஞ்சுது.
அப்புறம் என்க்ளோஷர் அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்ல நினைக்கிறாங்க. இது வந்து இங்கிலீஷ் லேண்ட் ஓனர்ஷிப்பில் யூஸ் பண்ணுற ஒரு டேர்ம் வந்து இது ENCLOSURE. இது வந்து ஒரு ஆக்ட் மாதிரிங்க, பார்லிமெண்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு ஆக்ட் மாதிரி. இது எதுக்காக அப்படின்னா அக்ரிகல்ச்சருடைய அந்த தரத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும், நிறைய பேர் அக்ரிகல்ச்சர் அதை பண்ணுங்க அப்படிங்கிறத மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, ஒரு லேண்டை வந்து வேல்யூ பண்ணுற மாதிரி. இது வந்து உங்களுக்கு உண்டான லேண்டு தான், இதில் வந்து நீங்கள் வந்து விளைவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காமன் பீப்புளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு லேண்ட் மாதிரி, ஒரு லா மாதிரி வந்தது தான் என்க்ளோஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக நீ ஒரு லேண்டை வந்து நீ யூஸ் பண்ண அப்படின்னா அது உன்னுடைய லேண்டாக கூட நீ எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம், அதனுடைய லேண்டுடைய ஓனர் நீ தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்தது செகண்ட் ரெவல்யூஷன், அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன் கான்செப்ட் டைமில். அப்புறம் நேஷ்னல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணது, அதை டெவலப் பண்ணது, அதனுடைய அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது, இதெல்லாமே ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ். அந்த அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன் டெவலப் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான கான்செப்டாக இருந்திருக்கு. இதனால் நிறைய லேண்ட்ஸ்கேப் வந்து டெவலப் ஆகிருக்குங்க. அது ஒரு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். லேண்ட் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நேச்சுரலாக இருக்கிற ஒரு நார்மல் லேண்டை கூட அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ்க்காக கொஞ்சம் மாற்ற நினச்சது. அப்புறம் அதில் ஹவுசிங் லேண்டாக மாற்றினது, இது ஒரு லேண்ட் கன்வர்ஷன் ஒரு முக்கியமானது. அப்புறம் அக்ரிகல்ச்சரல் ட்ரெயினேஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்ல நினைக்கிறேன், வாட்டர் வந்து ட்ரெயின் பண்ணுறது. இது வந்து அக்ரிகல்ச்சரல் ப்ராசஸில் அந்த க்ராப் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்த லேண்ட் ட்ரெயின் அப்படின்னு ஒரு கான்செப்ட். அப்புறம் ரெக்ளமேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து லேண்ட் ரெக்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. லேண்ட் ஃபில் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புது புது லேண்டு ஓஷன் பக்கத்தில், அப்புறம் ரிவர் பெட் பக்கத்தில், லேக் சைட்லலாம் புது புது லேண்டை வந்து அக்ரிகல்ச்சருக்காகவே உருவாக்கின ஒரு ப்ராசஸை வந்து ரெக்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஃபார்ம் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அப்புறம் ப்ரீடிங் ப்ராசஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட் அனிமல் ப்ரீடிங் வந்து குறிப்பாகவே அக்ரிகல்ச்சருக்காகவே, அது வந்து அனிமலாக இருக்கட்டும், பிளான்ட்டாக இருக்கட்டும், சரி தானே, இதெல்லாம் உருவாகினது அக்ரிகல்ச்சருடைய டெவலப்மெண்ட்டாக இனோவேஷனுமாக பார்க்கப்படுது. ஓவரால் ஐடியாலஜி என்ன அப்படின்னா, கிராப்ஸ் கல்டிவேட் பண்ணதில் மிகப்பெரிய ரெவல்யூஷன் இந்த அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் நடந்திருக்கு. அதே மாதிரி அனிமல்ஸ் வளர்க்க நினைக்கிறது, அப்புறம் பீப்புள் வந்து நிறைய பேர் வந்து சிட்டிஸ்க்கு மூவ் ஆகிறது, அப்புறம் ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ண நினச்சது, இதெல்லாமே ஒரு காரணமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஹியூமன் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆனதும் இந்த அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷனில் தாங்க. 3 அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட் அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன் தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், நியோலித்திக் ரெவல்யூஷன். இது வந்து 10,000 BCயில் உருவாகினது. ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஹண்டிங்கை ப்ராசஸாக வச்சு ஒவ்வொரு பிளேஸ்லேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆனது, அப்புறம் ஃபார்மர்ஸாக உருவாகினது, இதெல்லாமே ஃபஸ்ட் ரெவல்யூஷன் தான். செகண்ட் அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷனை தான் நம்ம பிரிட்டிஷ் அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து 18th சென்ச்சுரியோட பிகினிங்கில் நிறைய ஃபார்மிங்காக நிறைய டெக்னிக்ஸு, நிறைய டெக்னாலஜிஸ் அட்வான்ஸ்டாக யூஸ் பண்ண நினச்சது. அப்புறம் லைஃப் ஸ்டாக் ப்ரீடிங், கிராப் ரொட்டேஷன், அப்புறம் வந்து ஃபார்மிங்க்கு தேவையான எக்யூப்மெண்ட்டை மெக்கானிக்கலாக அந்த இண்டஸ்ட்ரியோடைய டெவலப்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுடைய டெவலப்மெண்ட்டை காரணமாக வச்சு அது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. ஏன்னா நிறைய மெக்கானிக்கல் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி, எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணி அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் தேவை. இப்போ இந்த மெக்கானிக்கல் ஃபார்ம் எக்யூப்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அந்த நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து அந்த ஃபார்ம் லேண்டில் வந்து, அந்த ஃபார்ம்ஸில் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அந்த தேர்ட் அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷனை தான் க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 1940s 50s 60slலாம் உருவாகினதுங்க. இரிகேஷன் ப்ராசஸில் நிறைய இனோவேஷன் கொண்டு வந்தது. ஃபர்டிலைசர்ஸ், அதுக்கப்புறம் பெஸ்டிசைட்ஸ், அப்புறம் பிளான்ட் ப்ரீடிங், இந்த க்ராப் எப்படி சொல்கிறதுனா இந்த ஹைப்ரிட் வெரைட்டிஸ்லாம் வந்தது இல்லையா, இது வந்து கொஞ்ச நாட்களில் நிறைய க்ராப் வந்து கொடுக்கக்கூடிய பிளான்டேஷன்ஸ்லாம் கொண்டு வந்தது ஷார்ட் பீரியடில். இப்போ ஒரு அரிசி விளையுது அப்படின்னா ஒரு 6 months அப்படின்னா இந்த 50, 60, 70slலாம் ஒரு ஷார்ட் டூரேஷன்லேயே அந்த க்ராப்பை கொண்டு வர்ற மாதிரியான ஒரு ப்ரீடிங் ஆர் ஒரு இனோவேட்டிவ் சீட்ஸ் அந்த மாதிரிலாம் பிளான்டேஷன்ஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. மெயினாக அவுட் செட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன் அப்படின்னா இரிகேஷன் ப்ராசஸில் நியூ டெக்னாலஜிஸ் கொண்டு வந்தது. அப்புறம் அந்த பிளான்ட் ப்ரீடிங், ஃபர்டிலைசேஷன், பெஸ்டிசைட்ஸ், இதெல்லாமே அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷனில் உருவாகின ஒரு கான்செப்ட் தான். ஸோ அக்ரேரியன் ரெவல்யூஷன் பிரிட்டனை பொறுத்தளவில் ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா,
அந்த என்க்ளோஷர் மூவ்மெண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அவங்க யூஸ் பண்ணி அதை அக்ரிகல்ச்சருக்காக யூஸ் பண்ணுற லேண்டை வந்து தே கேன் யூட்டிலைஸ் இட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அப்புறம் அட்வான்ஸ்மெண்ட் ஃபார்மிங்கில் வந்து டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டு, அப்புறம் அந்த அக்ரிகல்ச்சர் எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணது, அந்த ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணது, அப்புறம் நியூ கிராப்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணது. இது வந்து சோஷியல் ஸ்ட்ரக்சரையே கண்டிப்பாக மாற்றிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு காமன் மேன் கூட நல்லா ஏர்ன் பண்ணி ஒரு ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. இந்த அக்ரேரியன் ரெவல்யூஷன் வந்து 18th செஞ்சுரியை பொறுத்தளவில் ஃபுட் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் பீப்புளுக்கே ஒரு பிக் சேஞ்சாக இருந்தது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுதுங்க. இப்போ இந்த 3 மேஜர் சேஞ்சஸ் நடந்தது அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன் இங்கிலாண்டில் என்னெல்லாம் அப்படின்னா, அந்த லைஃப் ஸ்டாக் ப்ரீடிங் சரிதானா, ஒரு டிஃப்ரெண்ட்டாக ப்ரீட் பண்ணது மட்டும் இல்லாமல் நிறைய அந்த அனிமல்ஸ் கொண்டு வந்தது. அப்புறம் லேண்ட் ப்ராப்பர்ட்டி நான் சொன்னேன் இல்லையா, காமன் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், லேண்டை பொறுத்தல இது என்னோடதா உன்னோடதா அப்படிங்கிற அந்த காமன் ப்ராப்பர்ட்டியை பொறுத்தது மட்டும் இல்லாமல் என்க்ளோஷர் மாதிரி இந்த லேண்டு அப்படின்னா இதுக்கு அக்ரிகல்ச்சருக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கல்டிவேட் பண்ணலாம், நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் கிராப்பிங்கில் நியூ சிஸ்டம், அந்த ரொட்டேஷ்னல் கிராப்பிங் கொண்டு வந்ததில் மட்டும் இல்லாமல் டர்னிப் அப்புறம் க்ளோவர் கிராப்பிங் அந்த முறையை உருவாகினது இந்த அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷனில் நடந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது, குறிப்பாக பிரிட்டனில். ஸோ இதுதான் பிரிட்டனில் நடந்த அக்ரேரியன் ரெவல்யூஷன் ஆர் அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன். அக்ரேரியன் ரெவல்யூஷன் ஆர் செகண்ட் அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷனாக பார்க்கப்படுதுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது அந்த நியோலித்திக் ரெவல்யூஷன், ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன் எப்போ உருவாகுச்சு. அது வந்து மனுஷன் சாப்பிடணும்னு நினைக்கும் போது ஹண்டிங் தவிர்த்து என்னெல்லாம் பண்ணலாம், ஃபார்மிங் பண்ணலாம்னு நினச்ச அந்த ஒரு 10,000 BC அந்த பீரியடில், கற்காலம் சொன்னோம் இல்லையா, அந்த பீரியடில் நடந்த ஒரு மொமெண்ட். அதுக்கப்புறம் செகண்ட் அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷனாக பார்க்கப்பட்டது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பீரியட். அந்த டைமில் ஃபுட் ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆனதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்ததுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.